இந்த வீடியோவில் நம்ம கேம்ஷாஃப்ட் ஓவாலிட்டி டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான தேவையான டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டேபிள், வி பிளாக், அப்புறம் மேக்னெட்டிக் ஸ்டாங் இல்லைனா டயல் கேஜ், ஸ்ட்ரைட் எட்ஜ் இது இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு நீங்கள் எதாவது சர்ஃபேஸ் டேபிளோ இல்லை ஏதாவது பிளேன் இடத்துல வந்து வி பிளாக் வச்சுருங்க. வி பிளாக் இல்லைன்னா இந்த மாதிரி வி ஷேப்டு ஏதாவது ஒரு டூல்ஸ் வச்சுருங்க. ஏன்னா அது கரெக்டான எட்ஜஸில் இருக்கணும், அதுக்காக தான். ஸோ அதுக்கப்புறமா உங்களோட கேம்ஷாஃப்ட் எடுத்து அந்த வி பேக்கில் வச்சு ஸ்ட்ரெயிட்னான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ராங் மெஷர்மெண்ட் ஆயிரும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி வி பிளாக்கில் வந்து கேம்ஷாஃப்ட்டை வச்சு நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ப்ரொசீஜரில் என்ன பண்ணணும்னா ஸ்டெப் 3ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேம்ஷாஃப்ட்டில் இருக்கிற இப்போ பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் மெஷர் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதை மார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீழே வந்து ஒரு ஜேர்னல் பாயிண்ட்ஸ் பார்க்கணும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே வந்து ஒரு எம்டி சர்ஃபேஸ் டேபிள் ஒன்று வச்சுருங்க. எதுக்காகனா இதில் தான் நம்ம டெயில் கேஜை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது மேக்னெட் ஸ்டாண்டு தானே, அதனால் டெயில் கேஜ் அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓரளவுக்கு ஹைட்டில் வச்சுட்டு நீங்கள் அதை லாக் பண்ணிடுங்க. லைக் பண்ண முடிச்சோடனே உங்களுக்கு அதை மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்ச எந்த டேபிள்லையோ அதில் லைட் ப்ரெஷரில் கொடுத்ததுக்கப்புறம் அதில் 0 இப்போ ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி 0 பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ரொசீஜர் பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு மினிமம் கொஞ்சம் லோடு இருந்தால் போது. இது டிஜிட்டல் கேஜு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து ஆன்டி கிளாக் வைஸு இல்லைனா கிளாக் வைஸில் சுற்றுங்க. ஸோ அப்படி சுற்றும் போது ஒரு ரீடிங் வரும். ஸோ இது மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையுமே செக் பண்ணணும். எதில் ஹையஸ்ட் ரீடிங் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து 0.06 வருது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுனால தான் கேவலிட்டி ஓவல்ட்டின்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணணும். தேங்க்யூ.